நம்ம இப்போ திண்டுக்கல்ல இருக்க ஈபி காலனியில் செல்வ மகால்ன்ற சொல்லி ஒரு மகால் இருக்கும். பிரியாணி, சிக்கன் கிரேவி, தால்ச்சா, தயிர் பச்சடி, பீர்னி, வெள்ளை சாப்பாடு, ரசம், கொஞ்சம் உருளைக்கிழங்கு கூட்டு, கொஞ்சம் சாம்பார் சேப்பறம். வாங்கப்பா பீர்னி சேப்பறம் வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பிரியாணி மட்டும் ஃபுல் ப்ராசஸ் பார்த்துடலாம். பார்க்கலாம். ஏங்க நம்பர்லாம் கொடுக்குறீங்க? உங்கள் நம்பரா? அது மாஸ்டர் ஆகிட்டேன். ரெண்டாவது சர்வீஸ்க்கு ஆள் உங்களை தான் ஃபோன் வந்துருக்குமா, அதுக்காக தான் கொடுத்துருவோம். மூடி வைக்கணும்ல, ஒரு மண்ணாகி போயிடும். இப்போ பல்லாரி வெட்டிக்கிட்டு இருக்கோம். இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி நைட்டே ப்ராசஸ் பண்ணியாச்சு. அதாவது பட்டை கிராம்பு எல்லாம் ஊற போட்டாச்சு. இப்போ நம்ம செலவெல்லாம் பார்த்தீங்களா, அப்படியே எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பருப்பை வேக போட்டிருக்கோம். முட்டையை மாமா இறக்கிட்டு இருக்காரு. முடிச்சுட்டு தால்ச்சா ஏற்றுருவோம். ஆமாம், இந்த புளியை ஊற போடுமாப்ப ஓட்டாச்சு இப்போத்தான் முட்டை மூடி போடு. மாமா எப்படி தண்ணியை ஊற்றி வச்சுருக்காரு. தண்ணி ஊற்றலைங்க, நான் எங்கே ஊற்றுனேன். எல்லா இடத்துக்கும் தூக்கி வைக்கிறது நைஸ் ஆடிங்க கேமராமேன். அப்படியே இல்லை, அப்படியே மெதுவாக கையை அந்த விரலை வளைச்சி அடிங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அரைச்சி ரெடியாக இருக்குது. புளி ரசத்துக்கு ஊறுது, தால்ச்சாக்கு ரசத்துக்கு, வெள்ளை சாப்பாடு 3 கிலோ பாருங்க. இப்போ நம்ம உரலில் சத்தம் கேட்குதுங்களா, பட்டை கிராம்பு ஏலக்காய் அரையுது. வாங்க போய் பார்க்கலாம். பாருங்க, பட்டை கிராம்பு ஏலக்காய் உரலில் அப்படியே மையாக ஆடி. இதுதான் பிரியாணி கலரு. இப்போ எப்பயுமே உரலில் ஆட்டுறது ஒரு டேஸ்ட்டுங்க, எப்பயுமே டேஸ்ட்டு உரலில் ஆட்டுறது. பாருங்க, தேங்காய் திருறதுக்கு வச்சுருக்காங்க. இது காலில் பட்டுரும், அதனால் துணியை கட்டி விட்ருக்கோம். இதுதான் அது உரையுது. பருப்பில் போட்ட உருளைக்கிழங்கு மையாக போய் எடுத்து கொடுத்துட்டேன். வைக்கிறது காஷ்மீர் சில்லி போட்டேன், இன்னும் ஃப்ரீ போட்டிருக்காங்க. காஷ்மீரி சில்லி ஃப்ரீ போட்டிருக்காங்க, அதை பார்ப்போம். கரம் மசாலா ஃப்ரீயா. இந்த சைடு சில்லி, இது கரம் மசாலா. நான் கூட தனித்தனி பாக்கெட்டாக இருக்கும். நீங்கள் அதை காட்டுங்க. கரம் மசாலா. ஆமாம், வாங்க இந்த வட்டா வச்சு சொல்கிறோம். சாப்பாடு வட்டா சாப்பாடு வட்டா கொண்டு வந்து 1 லிட்டர் வருமா? முடியுமா? ஆளை காய்ச்சிட்டு சாப்பாடு இதில் ஏற்ற நம்ம இப்போ செல்வ மகாலுக்கு வந்திருக்கோம். 20 கிலோ மட்டன் பிரியாணி. வெள்ளாடு பயங்கரமாக இருக்கும். வெள்ளாடு வந்து கறி உடையாது, கறியாக தான் இருக்கும். பிரியாணி நிறைய அந்த மாதிரி சேப்பறம் பாருங்கள். ரீஃபண்ட் ஆயில் 3 லிட்டரு. நெய் 3 லிட்டரு. நெய் உருக்கி வச்சுருக்கேன், ஹீட்டில் வச்சு நல்லா உருக்கி வச்சுருக்கோம் நெய்யை. பாருங்கள், அடுத்த நெய். பல்லாரி 2 கிலோ நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்போ மல்லியப்பா வணங்கும் அப்படியே. புதினா 2 கட்டு அப்படியே காம்பெல்லாம் ஆஞ்சி வச்சுருக்கோம். சேலத்தில் இருந்து அப்படிங்க எனக்கு மனசுக்கு என் கூட வரமிளகாத்தூள் 100 போடுறோம். அடுத்து காஷ்மீர் 50 போடுவோம். 150 காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் கலருக்காக, அது ஒரு 50. கலர் பயங்கரமாக இருக்குது. காஷ்மீர்
அளவு வணங்கியிருக்கு. ஆனால் கலர் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. இப்போ நம்ம இந்த கலர் தான் கடைசியில் நமக்கு சாப்பாடுக்கு நல்ல கலர் கொடுக்குறது. இப்போ நம்ம வெள்ளாடு 20 கிலோ கறி விட்ருக்காங்க. அதனால் வெள்ளாடுனால தக்காளி போடலை. அப்படியே கறியை போட்டு ஒரு 1/2 வாளி தண்ணி எடுத்து போட்டு மூடி ஒரு 1/2 மணி நேரம் போட்டால் கறி ஒரு 1/2 முக்கால்வாசி வந்தோடி செலவு போடுறோம். இஞ்சி போட்டு கறி போட்டு பாருங்க, கறி போடுற ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த நல்லா வணங்கிருச்சு. வெங்காயம் கறி போடுங்க, வெங்காயத்தை எடுத்து காட்டுங்க எப்படி வணங்கிருக்குன்னு. அப்படிமா இதுதான் பொன்னேரன்றது. நல்லா அப்படியே ரோஸ்ட் மாதிரி அப்படியே பல்லாரி கறி கறி ஆட் பண்ணுறோம். நமக்கு எந்த மசாலாவுமே சேர்க்க போகிறது இல்லை, தண்ணியில் மட்டும் வேக தண்ணி 1/2 வாளி எடுத்து வச்சுருக்கு பாருங்க. ஊற்றுங்க. 20 கிலோ கறி சரிங்களா? இப்போ 1/2 வாளி தண்ணி ஊற்றுறோம். ஊற்றி அப்படியே மூடியை போடுறோம். கிச்சன் நடுவில் ஊற்றுங்க. இப்போ ஊற்றுனா நடுவில் தான் ஊற்றணும். நடுவில் தான் வெந்து தனிந்தது காடு நடுவில். அதனால் நடுவிலே ஊற்றணும். போடட்டும். கறி நல்லா ஆவி வருது. திறந்து பார்க்கலாம் கறி 20 நிமிஷம் ஆச்சாண்ணா? இப்போ நம்ம கறியை போட்டு தண்ணி ஊற்றி 20 நிமிஷம் ஆச்சு. எந்த மசாலாவும் சேர்க்கலை. கறி ஓரளவுக்கு ஓடி இருக்கு பாருங்க. கலந்து ஊற்றும் நிறையா வேறு கறி அப்படியே ஓரளவு அரையாக கடாயிருச்சு. அடுத்து நம்ம செலவில் வேகணும். அதில் வை. மட்டன் இப்போ 1/2 நமக்கு வெந்துருச்சு. அதனால் இன்னும் ஒரு 1/4 வந்துட்டு அப்புறம் செலவை போடுவோம். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ கறி பாயில் ஆகிட்டு இருக்கு. நம்ம பிரியாணிக்கு மசாலா எடுத்து வச்சுட்டோம். இப்போ இஞ்சி 2 கிலோ, சின்ன வெங்காயம் 2,800, அதே மாதிரி பூண்டு 2,800 எடுத்து வச்சுட்டோம். பட்டை, கிராம், ஏலக்காய் தண்ணி ஊற்றி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம். பட்டை வந்து 150 கிராம், ஏலக்காய் 75 கிராம், கிராம்பு 40 கிராம் நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். கலர் கிடைக்கும் நமக்கு. நல்லா ஊறிக்கிட்டு இருக்கு பாருங்கள் மசாலா. இப்போ கறி வெந்தோடனே நம்ம இந்த மசாலாவை பூரா ஆட் பண்ணிக்கலாம். கறி வேக்காடு விட்டாச்சு. இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலா மேலே போடுங்க. அதை போடுங்க. இது போடலாம். வெங்காயம், பூண்டு, அடுத்து இஞ்சி, முந்திரி பருப்பு 25 கிராம் முந்திரி பருப்பு போட்டிருக்கோம். பட்டை, கிராம் பேஸ்ட்டு, தயிர் 2.5 லிட்டர், அரை 1 ஒரு வேக்காடு வேகட்டும். உப்பு போட்டுக்கலாம். உப்பு, தக்காளி ஊற்றி தயிர் ஊற்றி வச்சுருவேன். இந்த இஞ்சி பூண்டு அரைச்ச மசாலா தண்ணி ஒரு 1/2 லிட்டர். அப்படியே ஓடட்டும். இல்லை அப்படியே மசாலா மட்டும் பரப்பி விட்டோன்னா ஃபில்டர் ஆகி வேக்காடுக்கு தோதா இருக்கும். சாதிக்கு ஆகிறீங்களா அந்த பிரியாணி தான். மல்லித்தலை 2 கட்டு, ஒரு 12 படி 12 கை உப்பு. 1 2 3 4 5 6 7 8 9 10 12 இப்போ கிண்டி ஒரு காரணியை போடுங்க. அவங்க ஒரு வாரம் பிடிக்கல. தக்காளி ஒரு 3 கிலோ, மீன் சூப்பராக இருக்கும். சாப்பிட கறியில்
கறி வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி வற்றட்டும். நம்ம தண்ணி உலகி தண்ணி ஊற்றிடலாம். கறி வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி வெற்றி மேலே எண்ணெய் வரட்டும். கறிக்கு இது பண்ணி வரலாம். தண்ணியை ஊற்றிடலாம். செலவு கறி வெந்துருச்சு. இப்போ ஒரு கேன் ஊற்றுங்க. ஒரு கேனு 20 லிட்டரு ஊற்றுறோம். இப்போ ஒரு கேனு 20 லிட்டரு அப்படியே ஊற்றுறோம். இப்போ ஒரு கேன் ஆட் பண்ணிக்கலாம் 20 லிட்டரு. 20 லிட்டரு ஊற்றியாச்சு. 2 வாளி ஃபுல்லாக ஊற்றுங்க. 1 ஓகே 2 ஊற்றியாச்சு. அப்படியே போட்டு நுர கொண்டு அரிசியை போட்டலாம். அங்கே வச்சு அந்த கருப்பு பேக் இருக்கு பாருங்க. இந்த அரிசியை ஊற போட்டுக்கலாம். நல்லா பழைய அரிசி அருமையாக ஊற போட்டுக்கலாம். எப்பயும் போல 2 கழனி எடுத்துட்டு அரிசியை கொட்டிட்டோம். எப்பயும் போல் நம்ம 2 கழனி எடுத்துட்டு 3ஆவது கழனி ஊற போட்டுக்கலாம். அரிசி நல்லா இருக்குது. சீரக சம்பா அரிசி அருமையாக இருக்குது. இப்போ நம்ம அரிசிக்கு 3 கழனி நல்லா எடுத்துட்டோம். 4ஆவது கழனி ஊற போட்டிருக்கோம். ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். எடுத்து பார்த்து அந்த 2 கோடு அடிச்சிருச்சுன்னா நமக்கு அரிசி ஊறிடுச்சு. அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி நல்லா ஊறிச்சு. ஓலையும் கொதிக்குது பாருங்களேன். அரிசியை போட்டுடலாம். சரிங்களா? அரிசிக்கு நல்லா மாவு இல்லாமல் தண்ணி ஊற்றி நல்லா எடுத்துகிட்டு வந்தாச்சு. கூட தான் பெஸ்ட்டு. வேறு எண்ணெய் கூட எல்லாம் தண்ணி ஃபுல்லாக வடிச்சிருச்சு. நிற்கிறோம். இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிடலாம். பிஸ்மில்லா போடுவோம். கடுகு இன்னும் தொடர்ந்து சக்கு வாளி எடுக்க. கொஞ்சம் சுருக்கு நேரத்தில் கிண்டிக்கலாம். லெமன் பச்சை மிளகா 1/2 கிலோ அப்படியே வச்சு விடுங்க. அப்படியே சுற்றி கிண்டணும். கறி அருமையாக வந்துச்சு. கறி நல்லா நிரப்பமாக இருக்குது. சீக்கிரம் அது சோத்து ஓட்ட முடியுமா? இங்கே இருக்கா சோத்து ஓட்ட பாருங்க. உப்பு பாருங்க. நல்லது. கிச்சன் இருக்கு. அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. சரியாகும். தண்ணி குடிச்சு இருக்கு. மறந்துட்டு நீங்கள் கரெக்டாக க்ளீன் அடிச்சிங்க தம்பி. என்ன தம்பி 12:30க்கெலாம் வந்துட்டேங்க நான். நீங்கள் தம்பி மணிக்கு இருந்தேன். 4:30 வீட்டுக்குள்ள கட்டைக்குள்ள எடுங்க. கட்டையை மட்டும் எடுங்க. வரைக்கும் ஒரு சில்லு நம்ம போட்டுடலாம். தம் போட்டுடலாம்ண்ணா. இலையை போட்டு தம் மூடியை போடுங்க. சூப்பராக இருக்குது. சிக்கக்கலை வச்சு மேலே போட்டுக்கலாம். அள்ளி போடும். இதுலேயும் நீங்கள் கூட வச்சுக்கோங்க. எனக்கு கரண்டி மேலே பரப்பி விடுங்க. லைட்டாக சுற்றி வச்சு விடுங்க. அந்த கல்லையை அப்படியே அணவுங்க. தம் போட்டாச்சு. ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே மல்லியப்பா தம் ஆயிரும். சூப்பர் அனலுங்க. இழுத்து விடுங்க. சுற்றி வச்சுடுவோம். அப்பா எடுங்க அந்த கல்லையே. நிறைய வந்துருச்சு. அவ்வளோதான் அழகு. குச்சி குச்சி மட்டும் ஆகுது. அந்த கலர் தம் உடைய போகிறேன். அந்த அடுப்பு மேலே வச்சுருந்தேன். சூப்பராக தம் ஆயிடுச்சு. வாழைலாம் நல்லா முறியிருச்சு. நெய் எடுத்துவாங்க.
இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாம். பிரியாணி உடைக்கும் போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இதான் நம்ம திண்டுக்கல் பிரியாணியோட கலரு இந்த கலர் தான். சாப்பாடு நல்லா புரிஞ்சிருச்சு. கறியெலாம் நல்லா வெந்துருச்சுங்க பாருங்கள், உங்களுக்கே தெரியும். கறியெல்லாம் மல்லிகைப்பா. சாப்பாடு நல்லா புளிஞ்சிருச்சு. அருமையாக இருக்குது சாப்பாடு. உதிரியாக சூப்பராக மல்லிகைப்பூ மாதிரி இருக்குது சாப்பாடு. அந்த சாப்பாடு தம் அருமையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக. இது திண்டுக்கல் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, உள்ள சேல்ஸுக்கு போய்கிட்டு இருக்கு. தம்மும் உடச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் சாம்பிள் பார்க்குறக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கறியை பாருங்கள், கறியை பாருங்கள். தொட்டோன்னுமே அப்படியே விரலில் வந்துடும். பெரியவங்க சின்ன குழந்தைங்க யாராக இருந்தாலும் சாப்பிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். சாப்பாடு அருமையாக இருக்குது. உப்பு உரப்பெல்லாம் க்ளீனாக இருக்குது. எண்ணெய் நெய் எல்லாமே கரெக்டாக இருக்குது. அருமையாக இருக்குது. கறி தான் வேறு லெவலாக இருக்குது. வெள்ளாடே ஒரு தனி ஒரு சுவையாக இருக்குது. சாப்பிடுங்க.